அப்படியே பேக் வாங்க. மெதுவா அந்த டோருக்கு நேராக கொண்டு வந்து பக்கத்தில் போ. சார், எனக்கு நம்ம அந்த வீடு மேலாம் டவுட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து மிஸ் ஆனாங்கல்ல, அங்கே தான் போயிருக்கணும். நான் விசாரிக்க சொல்கிறேன். கணேஷ், அது தெரியுது பாருங்க, கொம்ப ஃபாரஸ்ட்டு. ஆமாம், அந்த வீடு தெரியுது பாருங்க. அங்கே நம்ம ஏட்டு சுப்பிரமணியை விட்டு அது யார் வீடு என்னன்னு விசாரிக்க சொல்லுங்க. தர்ஷா, தர்ஷா இந்த தண்ணி குடிங்களா? தர்ஷா, தர்ஷா, தர்ஷா தண்ணி குடியா? திருப்பிட்டா அவன் எப்படி தண்ணி குடிப்பான்? கொஞ்சம் தண்ணி குடிங்க. தாரு, உன் சத்துக்கு நீயும் சாவடிக்காத, இரு. கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பா, கொஞ்சம். தர்ஷா, எப்படிப்பா இருக்கு? இப்பதாம்மா கேக்குறீங்க எல்லாரும், எப்படி இருக்க எப்படி இருக்கன்னு இப்பதான் கேக்குறீங்க. என்னத்தை செய்ய? தரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க சக்தி. என்னமோ டாக்டர் வருவாரு பாப்பாருன்னு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. எங்கடா டாக்டர் இன்னும் வரல? இத்தனை நாள் அவன் பித்து பிடிச்சு போய் உட்காந்துக்கிட்டு இருந்தான். அப்பெல்லாம் நீ எங்க போனேன்னு எனக்கு தெரியலையே. சக்தி, நீ தேவையில்லாம வார்த்தை விடுற. தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுக்கிறாமா? எது நான் வம்பு இழுக்கிறனாக்க? நீ தான் என்னமோ புத்திசாலித்தனமா கேள்வி கேட்ட. டாக்டர் நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு, அவருக்கும் வேலை இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாப்புல. டேய், அப்புறம் எதுக்குடா நீ தேவையில்லாம என்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்க? எதிர்த்து பேசுற? நானாச்சும் இப்ப பேசுறேன், நீ நியாயத்துக்கு எப்ப வாயை திறக்க போறேன்னு தெரியலையே. டேய், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. டேய், சும்மா பேசுவான். இருந்த வாயை மூடிக்கிட்டு இருப்ப, திறந்த வாயை மூட மாட்டேன். டாக்டர் கிட்ட வந்துகிட்டு இருக்காரு, நான் வர சொல்றேன். போயா போயா, சீக்கிரம் வர சொல்ல சக்தி. என்கிட்ட பேசி மாளாத, நீ போ. ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை முதல்ல முடிச்சு விட்டாதான் சரியா வரும். அவன்லாம் ஒரு விஷயமே இல்லை. மெயின் பாயிண்ட் ஆஃப் பண்ணோன்னு வைக்கி, இதெல்லாம் தானா சதுரி ஓடிடும். அங்க முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீ முதல்ல போனை போட்டு அந்த போலீஸ்காரங்க அவனை பிடிச்சாங்களான்னு கேளு. போ. என்னாச்சுடி உனக்கு? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? டேய் தர்ஷா, டேய் இவ்வளவு நேரம் அவனை இப்படி தட்டி எழுப்ப தோணலையா? வந்துட்டீங்க. என்னம்மா தண்ணி குடிக்கிறேன்னு கேட்க வந்தா? அதுக்கு இவ்வளவு நேரம் எனக்கு கரசனியா வாயில ஊத்திக்கிட்டு இருந்தேன். தண்ணி தான் எனக்கு அவன் மகன் ஊத்திக்கிட்டு மாட்டேங்கம்மா. உங்க பஞ்சாயத்து விடுங்கப்பா. தனியா பேசிக்கிறேன் பாரு. என்னத்த பேச சொல்றீங்க? அவ பேசிட்டே இருக்கா. ஏய் தல்றா, என்னடா தாங்கி பிடிச்சிட்டு இருக்க? வா, என்ன இப்படி இருக்கான்? டேய் தர்ஷா, டேய் எந்திரி. டேய் வாயை மூடுங்க. ஓடி அந்த டேய் எந்திரி. என்னடா பண்றவன? மயக்கமா இருக்கா? டேய் தர்ஷா, இங்க பாரு. உடல இங்க வா. டேய் வா வா. உட்கார வை மாமா. டேய் உட்கார வைடா. டேய் உனக்கு ஒண்ணுமே இல்ல, நல்லா தானே அந்த இருக்க. மேடம் இன்னைக்கு ஏன் காணாம போயிட்டாளா? இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கா? போ. கையில இருக்கிற வேலை விட்டு வெட்டிடுவேன் பாத்துக்க. நான் வெட்டிடுவேன். கையை உடைச்சிடுவேன். வாடா போய். அண்ட போடுறது வேலை வெட்டிடுவான். போ. தர்ஷா, நான் நிக்கிறான்ல, இவன் வாயை உடைச்சிட்டா எல்லாம் தெரியும். இருக்கு போயிடா நீ. அவனே முடியாம இருக்க, அவனை போட்டு இழுத்துட்டு இருக்க. தர்ஷா, ஏன் நீ இரியா? நீ இரு, எந்திரிக்கலாம் ஒண்ணும் வேண்டாம். டாக்டர் வரட்டும், அப்புறம் பேசிக்கிறோம். சொல்லறிவு, என்னாச்சு? இப்பதான் ட்ரோன் விட்டு தேடிட்டு இருக்கோம். ட்ரோன் விட்டு பாக்குறதுலாம் சரி, அவன் கிடைச்சிருவான்ல? அதெல்லாம் கிடைச்சிருவான். தேடுறது என்ன சாதாரண விஷயமா? பெரிய காடு, எப்படி இருந்தாலும் மாட்டிடுவான். சரி, பாத்துக்க. சரி, நான் முடிச்சிட்டு சொல்றேன். வாங்க வாங்க, வந்துட்டே இருங்க. ரிட்டர்ன் எடுத்துருங்க சார், பேஸ்ட். வாங்க சார். சார், அங்கே போய் தேடுறது மட்டும் தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இல்லைனா அங்கேருந்து தப்பிச்சிருவாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பலாம். பார்த்துலாமா? போகலாம் சார். நீங்கள் பேக் எடுத்துருங்க. ஓகே சார்.
இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இதில் எழுதியிருக்கிற டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. இவருக்கு சாப்பிட என்ன கொடுக்குறீங்க? பருத்து கொட்டை புண்ணாக்குமா கொடுப்போம். எல்லாம் இட்லி, தோசை, ஆம்லெட்டு, கறிசோறு, மனுஷங்க சாப்பிட்றது எல்லாத்தையும் தான் கொடுக்குறோம். டேய் கொஞ்சம் பேசாம இருற. இவன் வருது. இன்னும் 2 நாளில் கல்யாணங்கிறது இவருக்கு தானா? ஆமாம் டாக்டர். நான் இப்போ எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக தான் இருக்காரு. ஆனால் கொஞ்சம் டல்னஸ் மட்டும் இருக்கு. அது மேரேஜ் என்சைட்டியாக கூட இருக்கலாம். என்னது? கல்யாண பதட்டம் சார். சில பேர் ஹைப்பராக இருப்பாங்க, சில பேர் டல்லாக மாறிடுவாங்க. இவர் விஷயத்தில் இப்படி ரியாக்ட் ஆகிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சாப்பிட ஜூஸு, பால் இந்த மாதிரி லிக்விடாக எதுவும் கொடுக்காதீங்க. இட்லி, இடியாப்பம், தயிர் சாதம் இந்த மாதிரி கொடுங்க, சரியாயிடுவார். ஏண்டா சக்தி, சித்தப்பா கேட்டியா? அவனுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டான் டாக்டர். விளங்குச்சா இல்லையா? பெருசா ஆட்டம் போட்டா பேசாம இரு. சார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். தயவு செஞ்சு யாரும் இவரை தொந்தரவு பண்ணாதீங்க. ரொம்ப அப்செட்டில் இருக்காரு. இவர் கூட யார் இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாரோ அவங்கள மட்டும் கூட இருக்க சொல்லுங்க. தம்பி, உங்க கூட யார் இருந்தால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க? என்ன என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு? கட்டிக்க போற பொண்ணு இருக்கா, அவ கூட இருந்தா தானே அவருக்கு தோதா இருக்கும். நாம் அப்படி நினைக்கலாம் மேடம். ஆனால் இவருடைய கம்ஃபர்ட்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க சொல்லுங்க தர்ஷன். அதான் நாங்கெல்லாம் இருக்கலாம் மாப்ள, தைரியமா சொல்லு. சக்தி சித்தப்பா. டேய், என்னது சக்தி சித்தப்பாவா? என்ன விளையாடுற நீயே? அவங்க கூட சேர்ந்த உடனே அப்படியே ரெக்க கட்டி பறக்க போறியாக்க? யோ டாக்டர், அவனுக்கு வைத்தியம் பார்க்க வந்தீங்களா இல்லை யாரோடையும் சேர்த்து விட வந்தீங்களா?